அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜெயக்குமார் பூசாரி. நம்முடைய அருமை சகோதரர் நம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். வெல்கம் ஏழுமலை தெருக்கூத்து நிகழ்ச்சி நல்ல அற்புதமான ஒரு முறையில நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த நண்பர் அவரு. அந்த தெருக்கூத்து நிகழ்ச்சி யூடியூப் சேனல் வந்து பாருங்க. நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா நல்ல ஒரு கலையான இந்த உலகத்துல கலைகள் பெருத்து வரணும். இந்த வயசுல இந்த கலையை ஒரு இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. அது நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓம் சக்தி கங்கா சரணம். சரிபட்டு வர மாட்டேன். வரல. சரி விடு. அம்மா பேர் வழக்கம் தம்பி. எதில் ஆடுது இதா கார் போய் விட்டு வண்டி பாட்டுக்கிட்ட பயமாக்கு. இது கனகமாபுரி பட்டணா? ஆமா. இந்த கனகமாபுரி பட்டணத்திலே என் பதியமாக இருக்கின்றாரே ராமலிங்கம். அவருக்கு 1 2 1 2 1 2 1 2 1 2 பாயிண்ட் பச்சாமா கழுத முதல் மனைவி நோய் வாழ்பட்டு ஒரு பிள்ளையை பெற்று அப்பவே செத்துட்டாங்க. ஐயோ ஐயோ. ஆமா முதல் பொண்டாட்டி. ஆமா வந்து செத்துட்டா. ஒரே ஒரு பெண் மகன். யாருக்கு? உங்களுக்கு அவங்களுக்கா? எனக்கு பிறக்கிறா. ஐயோ அவங்க இல்ல உடம்பு பார்த்தா உனக்கு தெரியல. என்ன போய் பார்த்தேன்? இல்லம்மையா அக்கா தான் பார்த்தேன். உங்களுக்கு அதான் லட்சத்தாகும் கூட பொறுத்தவரை பார்த்துக்கிட்ட கடவுளை பார்த்த கம்மி அடி போய். சரிம்மா சரிம்மா. அங்கும் பங்காளி வாரியை போட்டா சுமத்தை குடிக்க வச்சு விட்டேன். சுமத்துறமா குச்சி பழகலம்மா. நானு குச்சி பழகல. அப்படியாப்பா? இப்பதான் ஒரு ஆள் கூப்பிட்டு வந்தேன். சரிதான். ஆமா இன்னும் குடினா சட்டன அதை நீ போ அப்புறம் பார்த்து அதை பார்த்து வந்து சரிண்ணா. அப்படி இருந்தாலும் மூத்த மனைவி இறந்துட்டேன். செத்தால் கூடு மக இருக்குது அடிச்சு அவ கூட தேவையில்லை. நானு அதான் ராமலிங்கம் அவர்தான் மறு திருமணத்தை செய்து இந்த குடும்பத்திலே நான் தான் பொறுப்பா பாத்துக்கிறேன். இப்ப ரெண்டாவது நீ? ஆமா. சரிமா. ஆனா ஊர் குளத்துக்கு பழையாவுக்கு தெரியும் புதாவுக்கு தெரியாது. இப்ப நான் கூட வந்துட்டேன். ஆமா 20 வருஷம் வந்து பார்த்தவங்க தான் சொல்லுவாங்க. ஆனா புதுமையா பாக்குறவங்க ஆமா ஜெராஜா இருக்குது அதுதான் சொல்லுவாங்க. ஆமா அம்மோட பையன். ஆனா புடவை கட்ட கூடாதுன்னு பையா. ஐயோ கண்ணு பிடிக்க அடுப்புல வைக்கணும். யாவது பட்டு வந்துருமா புடவை கட்ட வேணாம். இதுல பொம்மை அடிச்சுக்கிட்டு அப்புறம் படம் கட்ட என்னோட பொம்மை புடவை கட்டாத என்னோட கட்டி பல மாதிரியாமாயு நீ படம் கட்ட வரனா அப்புறம் எப்படிதான் வரட்டும் பையா. ஆனா ஒண்ணு ஒரே ஒரு குமார் செல்வி பெண்ணு. ஆனா ஒண்ணு பாக்குறவங்க அத்தனை பேருமே பரவாயில்லடா இவ பிள்ளை பெக்கல்லாலும் சத்யாவதி ஒரே ஒரு குமார செல்வி அவ பெத்த பிள்ளை போல் நாள் ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணமாக வளர்த்துட்டு வராரு. ஊர்ல இருக்கிற சக்காத்து சாண்ட சொல்ல மேல போச்சிருப்பு போறாம. ஆமா எதுக்கா பிள்ளை நல்லா வளர்க்கறானே. ஐயோ பரவாயில்ல நான் குள்ளமா கிடந்தாலும் பரவாயில்ல. உங்க அப்பா கொஞ்சம் ஹைட்டா இருப்பா. ஒண்ணு மாரி இருப்பட தம்பி. ஆமாண்டா ஒண்ணி அவள் நிக்க வச்சு ஒரே மாதிரி. ஆமா ஒண்ணுதாண்டி. ஆமா யாரு? நான் தாதி. ஓஹோ நான் தாதி. சரி சீக்கிரமா ஒரு கேதி எங்க கை வைக்க. ஆமா என்னம்மா எங்கட கை காதிங்கம்மா. அப்புறம் என்னம்மா பொம்பளை தொட்டுக்கலாம். அதுல ஒண்ணும் கிடையாது. ஆம்பளை தொட்டை தான் அங்க செருப்பு கழிக்கணும்.
பொம்பளை சட்டை சேர்த்து எடுத்துருங்க. அப்படி இருந்தா ஆஹா. என் மகனாக வளரக்கூடிய ஆஹா. சத்தியாவதி இருக்கின்றார். ஆமா. தற்சமயம் ஆஹா. 60 மங்கை மடந்தை மடந்தை. 4 பருவத்தை அடந்து. அடந்து வயதுக்கு வந்து ஆஹா. கல்விச்சாலையிலே கல்வி பயின்று கொண்டு வருகின்றார். ஓ ஸ்கூல் போயிட்டு பாப்பா. ஆமா. ஆஹா. காலையில இருந்து இது வேற பரிவந்தோம். ஆஹா. மக சாப்பிட்டாலும் ஆஹா. சாப்பிடலையோ சாப்பிடலையோ. காலையில ஆஹா. நல்ல 1 லிட்டர் பாலை எடுத்து ஆஹா. சுண்ட காய்ச்சி காய்ச்சி. பாதாம் பருப்பு ஆஹா. பிஸ்தா பருப்பு. பருப்பு முந்திரி பருப்பு பருப்பு. எல்லாம் போட்டு ஆஹா. உப்பு தூவி ஆ. சுத்தமான தேனை விட்டு இன்னும் நிறைய பருப்பு இருக்குதுமா. தோரம் பருப்பு சொல்லுமா. ஒக்கா பருப்பு தோரம் பருப்பு உளுத்த பருப்பு உளுத்த பருப்பு டேய், எல்லாம் அது ஒண்ணுமே பஞ்சத்துல வாங்க சாப்பிடுறது ஆஹா. எல்லாமே பணக்காரங்க சாப்பிடுறது கிடையாது. ஆஹா. அதனால ஆஹா. என் மகளுக்கு காலைல 1 கிளாஸ் கொடுத்தேன். ஆஹா. அத சாப்பிட்டு போனா தவிர இன்னும் வரல. ஆஹா. சீக்கிரமா ஆனா அப்ப கொண்டு வந்துடுறேன். கொண்டாட்டி விட்டு ஆஹா. என் மக ஆஹா. சத்தியவதிய ஆஹா. தாய் ஆ. இந்த ஆம்பளை கூறுகட்ட ஆம்பளை போன ஆம்பளை எங்க போனான்னு தெரியல. தெரியல. அவர் மானி எங்கன்னா வியாபாரத்துக்கு போறது போயிடுறது. வருஷம் கணக்கா அவன் வரத்துக்கு ஆஹா. மகளை பார்த்துட்டு நான் தானே. ஆமா. சீக்கிரம் போய் என் மகளை அம்மா கூட்டணும் ஐயோட கூட்ட ஓடு ஓடு அப்படியே கொண்டு வந்துடுறேன் மதவமா. இதோ குணபாலினி. அதாவது சின்ன தாயார். அதாவது சத்யாவதி அழைக்க சத்யாவதி தர்பார் அன்னாரோட கழிக்கப்படுறா.
என் பாட்டு வந்துதா பாடு வந்துதா பாட்டு வந்துக்குதுடா பாட்டு வந்து இது ஆமா இப்ப நான் பாடினா தாத்த கல் இல்ல மாவ ஊத்துனா அதுக்கு பேர் தோசை இட்லி அடிக்கல மாவ ஊத்துனா அதுக்கு பேர் யாருக்கு இது தெரியாது பாட்டு மூலமா சொல்லி தரப்பாரு ஆமா எப்படி தோசை அடுப்பு அந்த தோசை கல் வச்சு அதுல மாவு கல்ல வச்சு மாவு ஊத்தி நல்ல வட்டமா தோணுனா அது பேர் தோசை அதை நான் சொல்லலான்னு வந்துக்கிறேன் நிறைய பேருக்கு சமையல் தெரியாது அதனால சொல்றேன் தோசை கல் இல்ல மாவை ஊத்துனா அதுக்கு பேர் தோசை இட்லி அடிக்கல மாவை ஊத்துனா அதுக்கு பேர் அதுக்கு தேவை புதினா சட்னி சட்னி பத்தலான சாம்பார ஊத்தி அதுக்கு தேவை தேங்காய் சட்னி சட்னி பத்தலான சாம்பார ஊத்தி புதுசா வந்து புதினா சட்னி புதுசா வந்து புதினா சட்னி தோசை கல்லுல ரவை ஊத்தில தான தரனே யாரும் தெரியாது பர்பரி தெரியாதுமா போடுவாங்க சத்தியமதி தாயே உன்னை சேவித்தேனே நானே ஐயா சேவித்தேனே நானே திருமாலின் சோதரிய சபை அடைந்தேனே திருமாலின் சோதரிய சபை அடைந்தேனே பஞ்சவரை மாலை இட்டு பார்வன சென்றாயே பஞ்சவரை மாலை இட்டு பார்வன சென்றாயே
யாருக்கு அரசாங்கத்திலே ஆமா என்னம்மா ஏன் தெரியல ஆள் பாக்குறது தெரியல ஏடா நாயா கூட என்னடா பேசுறேன் ஆயா அங்கே போதுந்துச்சு தனியா பாரு ஆயா நானே எதனா துணைக்கு வட்டா அப்படின்னு கேட்டேன் வேணாம் நான் போயிட்டு வரேன் நான் பாத்துக்கிறேன் நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி ஏன் வீட்டுக்கு போறியா உட்காருறியா உட்காரு தகையால் அம்மா வாங்கம்மா வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் தலைக்கழகி சொந்த உடனே பெரியவர்களை பார்த்தாலும் செய்ய சிறியவர்களை பார்த்தாலும் பார்த்தாலும் சரி. பிரகாரம் ஆமா. ஐயா வணக்கம் அம்மா வணக்கம் வணக்கம். அண்ணா வணக்கம் என்று சொல்லி வணக்கம் தெரிவித்திருக்கிறாய் ஆமா. ஆனவனுடைய அருளை பெற்று உடைய ஆசீர்வாதத்தை பெற்று என்றைக்கு சுகத்தோடு வந்திருப்பார் அப்படியே ஆகட்டுமா அப்படி இருந்த போதும் ஆஹா. சபையில பெண்ணாக வந்திருக்கிறேன் ஆமா. என்னுடைய பெயர் வழக்கம் சொன்னால் தெரியுமா தெரியும் உனக்கு சொன்னால் தெரியும் இரவு கண் வெளிச்சம் கொடுத்திருக்கிறார்கள் ஆமா. எதற்காக இரவு கண் வெளிச்சம் இது ராமாய அம்மா ஆமா இறந்ததை முன்னிட்டு ஒரு இரவு நாடகமா ஒரு இரவு நாடகம் எடுத்திருக்கிறாங்க ஆமா அதே அந்த அம்மனுடைய பேரை விளங்க வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆமா அந்த அம்மனுக்காக கண் வெளிச்சம் கொடுத்து கொடுத்து. நாடகம் எடுத்திருக்கிறாங்க ஆமா நல்லதாங்க நாடகம் ஆடும்போது அந்த அம்மா வெத்தலை பாக்கு போட்டு முன்னாடி உட்காந்துருந்தாங்க நான் இல்லம்மா நான் வரல வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு அந்த கட்டடத்துல மழை வந்து பின்னாடி 5 மணிக்கு போயிட்டு பாரு வெத்தலை பாக்கு மென்னுக்கிட்டு முன்னாடி உட்காந்துருந்தாங்க பாரு பாரு ஒரு மாசத்துக்குள்ளே மனுஷனுடைய வாழ்க்கை நீரின் மேல் பட்ட குமிழியை போல நிலையில்லாத வாழ்க்கை ஆமாம்மா இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்கிறோமோ இல்லையே தெரியாது தெரியாது அப்பேற்பட்ட அம்மா ராகவனிக்கு வரக்கூடிய ஆஹா அந்த அம்மா ராமாய் அம்மா அழுக்காக ஆமா. நாளத்தை விடுத்திருக்கிறாங்களே ஆ அந்த அம்மாவுடைய பேரை சொல்லணும் இல்லையா ஆமாம்மா அவி பிரிந்தது அயுள் முடிந்தது குடி கலந்ததம்மா வாழ்வு உன்னோடு போனதம்மா வாழ்வு உன்னோடு போனதம்மா அம்மா தாயே ராமாயம்மா இந்த அம்மையார் இறந்து விட்டார்கள் சொல்லி அவருடைய பிள்ளைகளும் பேர குழந்தைகளும் இவர்களா சேர்ந்த அம்மையாருடைய பேரை விளங்க வைக்க வேண்டும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சொல்லி காலத்தை எடுத்திருக்கிறாங்க இல்லையா அந்த அம்மாவுடைய ஆவி இந்த பையை உலகத்தில இருந்தால் அந்த தாயார் பையான ஊர்ல இருந்து 3 உலகத்துல வாழ்கிறோம் நாம மானிட பிறவி மனுஷ பிறவி எடுத்தாலும் 3 உலகத்துல வாழ்கிறோம் இந்த பையூர்ல இருந்து இந்த பொய்யான உலகம் இந்த உலகத்துல இப்ப என்னென்ன நடக்குது பொய் சூது பித்தலாட்ட களவு கற்பு என்று சொல்லக்கூடிய கொலை கொள்ளை என்று சொல்லக்கூடிய அத்தனையும் நடக்கக்கூடிய இந்த உலகம் இதெல்லாம் பொய்யான உலகம் மெய்யான உலகம் எங்க இருக்கிறது நம்ம இருந்து விட்டா போகக்கூடிய இடம் அதுதான் மெய்யான உலகம் அப்பேற்பட்ட பொய்யான உலகத்திலே இருந்து இந்த உலகம் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லி இந்த அம்மையார் ஆத்மா சாந்தி அடைந்திருக்கிறது 4ஆம் பதியை அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த ஐயார் அண்ணாவியாரும் சேர்ந்து பிள்ளைகளும் சேர்ந்து நாடகத்தை எடுத்திருக்கிறாங்க இல்லையா ஆவி பிரிந்தது அயுள் முடிந்தது குடி கலந்ததம்மா வாழ்வு உன்னோடு போனதம்மா வாழ்வு உன்னோடு போனதம்மா
ஆமா அம்மையாருடைய ஆத்மா சாந்தி அடைந்து அடைந்து 4ஆம் பதவி முத்தி மோட்சத்தை அடைய வேண்டும் அவருடைய பிள்ளைகளுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இரவு நேரத்திலே ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். அதே நேரத்திலே அம்மையாராக வரக்கூடிய நாடக நடிகராக இருந்து இந்த ஊரை ஒழித்து ஆண்டவனுடைய பதவி அடைந்திருக்கக்கூடிய ஐயாராக விளங்கக்கூடிய சசியன் அவர்களுக்காக அவருடைய தாயார் ஆகப்பட்டவர் பணத்தை அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றார். ஆமா, அப்பேற்பட்ட சசி அண்ணார் இறந்து விட்டாலும் அந்த தாயாருக்கும் அந்த இல்லறத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் மக்களுக்கும் மறுபடியும் அண்ணன் தம்பி அனைவருக்கும் பகலிலே பக்க துணையாகவும் இரவிலே தலைமாட்டு துணையாக இருந்து அவருடைய இல்லறத்தை வட்டிலும் தொட்டிலும் வழியாக பால் கடலமாக பட்டி பெருத்து பால் போனை பொங்கி சீரோடு சிறப்போடும் எந்த குறையும் இல்லாமல் வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல நேரத்தில் ஆண்டவனை வேண்டிக் கொள்கின்றோம். போது இவருடைய பெயர் வழக்கம் பெயர் வழக்கம் பெயர் வழக்கம் சத்யாவதி சத்யாவதி என்று உழைத்திருக்கிறேன். ஆமாம், சத்யாவதி என்று சொன்ன போதிலும் என்னுடைய பெயர் சத்யாவதி சத்யாவதி என்று உரைத்திருக்கிறேன். ஆமா, சத்யாவதி என்று சொன்ன போதிலும் உங்கள் தந்தை யார், உன்னுடைய தாய் யார், கல்யாண திருமணம் ஆயிடுச்சா ஆகலையா, முழு விவரத்தையும் சொன்னாதான் விளக்க முடியும். சத்தியம் தவறாதவன். பின்ன என்ன, கல்யாணம் பண்ணலாம் நான் கட்டிக்கிறேன், வேற என்ன நீ கட்டிக்கிறியா? சத்தியத்திலையும் கற்பனையும் சிறந்து விளங்கக்கூடியவன். அதனால் எனக்கு பேர் சத்யாவதி என்று தாய் தந்தையார் வைத்த பேர். ஆமா, எங்களுடைய நாடு கௌத்திக நாடு. கௌத்திக நாடு. ஆமா, அப்படி கௌத்திக நாட்டில் வாழ்ந்து வரக்கூடிய ராமலிங்க மன்னர். ராமலிங்க மன்னர். ஆமா, ராமலிங்க மன்னருக்கும் மீனாட்சி என்று சொல்லக்கூடிய என் தாயாருக்கும் நான் பிள்ளையாக பிறந்தேங்க. ஆமா, நான் பிள்ளையாக பிறந்து என் தாயார் இருந்த உடனே என்னை பெற்ற தாய் இறந்து விட்டார். என் தாயார் இறந்த உடனே என் தந்தையார் மறு திருமணம் செஞ்சுக்கினாரு. ஆமா, மறுமணம் செய்து விட்டார் என் தந்தையார். மறுமணம் செய்து
என் தந்தையாரும் சில காலமாக இருந்து என் தந்தையாரும் ஆண்டிருக்கிறார். ஆஹா எனக்கு தாயும் அடியே தந்தையாரும் அடியே. நான் வாழ்ந்து கொண்டிருப்பது ஆஹா என் அன்னையாக விளங்கக்கூடிய சிற்றன்னை. ஆமா, சிறிய தாயாரிடத்தில் ஆஹா என்னை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி என் தந்தையார் விட்டு இருந்து விட்டாரு. ஆஹா அப்படி விட்டு இருந்த உடனே ஆ என் சிறிய தாயார் என்னை வளர்த்தி கொண்டு வருகிறார். ஆஹா வளர்த்தி கொண்டு வரக்கூடிய நேரம் பள்ளிச்சாலை, ஆஹா பாடசாலை, ஆஹா என்னை பள்ளிக்கு அனுப்பி ஆ கல்வியை போதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆஹா எனக்கு கல்வி கற்று வரக்கூடிய பருவம் இது. ஆமாம். இந்த சிறிய பருவத்திலே ஆஹா நான் பாடசாலையிலிருந்து ஆமாம் என் தாயாரை பார்க்க வேண்டும். ஆமாம். அப்படி தாயாரை பார்க்க வேண்டும் என்றால் ஆஹா என் உடன் இருக்கக்கூடிய என் தோழிமார்கள் இருக்கிறார்கள். ஆஹா என்னோடு பள்ளி பயிலக்கூடியவர்கள். ஆஹா அப்பேற்பட்ட பள்ளி பயிலக்கூடிய என் தோழிகள் இருக்கிறார்கள். ஆஹா என் தோழிகளோடு பாடசாலையிலிருந்து நான் அரண்மனைக்கு புறப்பட வேண்டும். ஆமாமா. என் தாயிடத்துல புறப்பட வேண்டும். ஆஹா அதனால சக தாதிமார்கள் எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து போகலாம். என் தாதி இருக்கிறாள். அழைச்ச